படத்துல ஹீரோக்கு வந்து பயங்கரமா கோவம் வரும்னு ஹீரோயின் வந்து ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஹீரோக்கு பிரச்சனை கிடையாது. ஹீரோயினுக்கு தான் பிரச்சனை. ஹீரோயின் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி லவ் பண்றேங்குது, அப்புறம் லவ் பண்ணலங்கிறது, லவ் பண்ண மாரி பண்ணலங்குது, பட் பண்ணல மாரி பண்றேங்குது. ஒண்ணுமே புரியல. அதுக்கு ஒரு சீட் எடுத்து போடணுங்க. சும்மா சும்மா மாத்தி மாத்தி பேசுது. அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கணும். டைரக்டர் வந்து ஸ்க்ரீன் பிளேவ மாத்தி எழுதிட்டாரு போல. படத்துல வந்து ஒரு சின்ன கதை தான். பட் அத 2 ஹவர்ஸ் 45 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே ஜவ்வாவே இழுத்துருக்காங்களோ அப்படின்னு தோணுது. படத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்க வேண்டியது தான் ஒரு கமர்ஷியல் மூவில. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது தான். பட் இந்த படத்துல இஷ்டத்துக்கு லாஜிக்ல என்னென்னமோ சொல்ல வராங்க. ஆல்ரெடி படம் வந்து லாக் அடிக்குது. இது வந்து இஷ்டத்துக்கு என்னமோ பண்றாங்கன்னு சொல்லும்போது, அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சீக்கிரமாவே சொல்லி முடிச்சிருந்திருக்கலாம். ஒரு 1 1/2 மணி நேரத்துல சொல்லி முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸா உட்கார்ந்து எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. படத்த விட்டு வெளிய வரும்போது பப்ளிக் ரிவ்யூல சில பல யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து வேற லெவல் இன்ட்ரஸ்டிங் படங்க. செம்மையா எமோஷனலா கனெக்ட் ஆகுது. செம்ம படம். தனுஷோட பெஸ்ட் படம் அப்படிங்கிறாங்க. அந்த பையன் அந்த படம் பார்த்தானா? இல்ல நான் தான் வேற படம் பார்த்தேனா? அப்படின்னு எனக்கே டவுட் வந்துருச்சு. ஓவராலா இது யாருக்கான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில நெறைய டைம் இருக்கு. எனக்கு எமோஷனல் கனெக்ட் ஆன லவ் படம்லாம் ரொம்பவே பிடிக்கும். பொறுமை ஜாஸ்தி எனக்கு அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆவரேஜான படமா கண்டிப்பா இருக்கும். மத்தவங்களுக்கு இந்த தேரே இஷ்குமே எதுக்குமே